ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் சளி விடவே இல்லை. வாய்ஸ் வந்துட்டு இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வாரம் வந்துட்டு நானும் சந்தைக்கு போயிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு நான் எவ்வளோ செலவுக்குள்ளே கொண்டு வந்தேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் வாங்கலை. எப்போவுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே காய் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயம் வாங்குறதவே மறந்துடுறேன். அதனால் போனோடனே ஃபஸ்ட்டே வெங்காயமெல்லாம் வாங்கிட்டேன். பெரிய வெங்காயம் மட்டும் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக தான் தக்காளி வாங்கினேன். தக்காளி வந்துட்டு 2 கிலோ 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காயில் வந்துட்டு இந்த அவரைக்காய் வந்துட்டு 10 ரூபா தான். கூரில் தான் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு பட்டை அவரை. அதுக்கப்புறம் வந்துட்டு கோழி அவரைன்னு சொல்லிட்டு இந்த அவரைக்காயும் வாங்கியிருந்தேன். இதுவும் 10 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் 2 அவரைக்காய் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு அவரைக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கூரில் வந்துட்டு வெண்டைக்காய், இவ்வளோ வெண்டைக்காவும் 10 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட்டு, அதுவும் கூரில் தான் எடுத்திருந்தேன். இந்த 4 கேரட்டும் 10 ரூபா தான். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த 5-6 பீன்ஸும் 10 ரூபா தான். பீன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி 10 ரூபா கூரில். காயின்னு பார்த்தா இந்த 4 காய் இல்லை 5 காய் மட்டும்தான் எடுத்திருந்தேன். எப்போவுமே ஒரு பாட்டி கடையில் தான் நாங்கள் வந்து எடுப்போம். இந்த 5 கூரும் ஒரே கடையில் எடுத்தது தான் 50 ரூபா கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை வந்துட்டு இது ரெண்டுமே நம்ம பருப்புலேயும் போட்டுக்கலாம், பொரியலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கீரைக்கட்டு வந்துட்டு ஒன்று 25 ரூபாயா, 2 சேர்ந்து 50 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தோம். போன வாரம் சந்தையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 கட்டுமே 30 ரூபா. ஏன்னா ஒரு கட்டு 15 ரூபான்னு சொல்லுவாங்க. தனியாக ஒரு கட்டு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று 20 ரூபான்னு சொல்லுவாங்க. கீரை கட்டு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி 25 ரூபா தானே அப்படின்ட்டு 2 கட்டு எடுத்துகிட்டு வந்தோம் 50 ரூபா கொடுத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து பருப்பு காலியாகிடுச்சு. எப்போயுமே மொத்தமாக வாங்கி வச்சுருப்பேன். இப்போ பாசி பருப்பு வந்து சுத்தமாக இல்லை. எங்கே வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் இருக்கும். 1 ரூபா 2 ரூபா முன்ன பின்ன இருக்கும் அப்படின்ட்டு சந்தையிலேயே துவரம்பருப்பு வீட்டில் இருக்கிறதுனால பாசிப்பருப்பு மட்டும் நான் வாங்கிட்டேன். எப்போவுமே இந்த அப்பளம் வந்துட்டு நான் வாங்க மாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அதனால் சரி அப்படின்ட்டு ஒரே ஒரு அப்பளம் பாக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் பொரிக்கிறதுக்காக. இது ஒன்று எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம் 2 பாக்கெட் எடுத்திருந்தேன். இதுவும் 10 ரூபா தான். ஒன்று 10 ரூபா, 2 20. சாம்பார் தூள் பாக்கெட் வந்துட்டு 50 கிராம் பாக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வாங்கினது மட்டும் மொத்தமாக 110 ரூபா கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 சமோசாவோ 4 சமோசாவோ 10 ரூபான்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு வந்துட்டு சமோசா வாங்கியிருந்தோம். கம்மியாக தான் வாங்கினோம். இது மொத்தமாக 300 ரூபா செலவு வந்துருச்சு. போன வீடியோவிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் சந்தைக்கு போனால் மட்டும்தான் கட்டைப்பையும் நிறையாது, காயும் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அமௌண்ட்டு மட்டும் ஜாஸ்தி வரும். ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்னு எதுவுமே வாங்கலாம் அந்த சமோசாவை தவிர. போன டைம் நான் சந்தைக்கு போகாமல் அவங்க மட்டும் சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க சொரக்காய் பொல்லங்காய் முதற்கொண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தாங்க. இதுதான் இந்த வார சந்தை செலவு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வாரத்தில் வந்துட்டு 1 டைம் 2 டைம் வந்துட்டு மாவு ஆட்டி வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டெல்லாம் கடையில் தான் மாவு வாங்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் மாவு முடிஞ்சு அப்படின்னா அடுத்த நாளே வந்துட்டு ஊற போட்டு அரைக்க கொடுத்து விட்டுறது. இந்த நைட்டுக்கு என்னடா சமைக்கிறது அப்படிங்கும்போது சாப்பாடு கூட ஒரு வழியாக வச்சு விட்ருவோம். குழம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் மாவு இருந்துச்சு அப்படின்னா 2 தோசையை ஊற்றிட்டு ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் மாவு அரைச்சிட்டு வந்தோம். கொஞ்சம் மாவு வெளியே எடுத்து வச்சுருந்தேன். காலையில் தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படி. தோசை ஊற்றிட்டு அப்புறம் தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி காலையிலுக்கு எங்களுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னி. பருப்பு, சீரகம், மிளகு இதெல்லாமே நான் மொத்தமாக வாங்கி வச்சுருப்பேன். மாத கடைசி ஆகும்போது கையில் காசு இல்லைனாலுமே வீட்டில் பொருள் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னு இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கும். இதெல்லாம் நான் வாங்கி போட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 2 மாதமாக நாங்கள் போயிட்டு மளிகை சாமான் எதுவுமே வாங்கலை. அதனால தான் சந்தையில் வந்துட்டு 10 ரூபா பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். புதுசாக யாராவது இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.